அவங்க கம்ப்ளைண்ட்டும் பொய், நகையும் காணாமல் போல, அவன் திருடவும் இல்லை, ஆனால் அடித்து கொண்டு இருக்கீங்க. இந்த கேஸை அந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம் விசாரிச்சிருக்கவே கூடாது, அது ரெகுலர் போலீஸ் விசாரிச்சிருக்கணும். அங்கேயே இந்த பிரச்சனை வருது. காசு கொடுத்து எவனா துண்டு கொடுத்தானா அவனை விட்டுறது, துண்டு கொடுக்கலன்னா அப்பாவியை போட்டு மிதிக்கிறது, காசு வேணும்னா போய் வந்து குக்கப் சார்ஜஸ் போடுறது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா. விலை மதிப்பில்லாத ஒரு உயிர் போயிருக்கு. அப்பாவி தப்பே செய்யாதவன். இது என்ன நாடா சுடுகாடா? இது முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குறாரு அவங்க அம்மா கிட்ட, சாரிம்மா அப்படின்ற. முதலமைச்சரே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொடுமையை நிகழ்த்திய ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த செட்டப்பு, அவங்களுக்கு என்ன தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க? அந்த புகார் கொடுத்த பெண்மணியோட புகார் போலியானதுன்னு சிபிஐ சொல்லிடுச்சு. ஸோ இட்ஸ் அ பியூர் கஸ்டோடியல் டெத், இட்ஸ் அ மர்டர் ஆக்சுவல். போலீஸ் அடுத்த ஜெய்பீம் கதை தான். நடக்காத ஒரு விஷயத்துக்கு திருடாக ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க. ஆமாம். இட்ஸ் அ வெதர் இட் இஸ் திருடினாலும் நீ கொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, சட்டத்தை முன் நிறுத்துறது தான் உங்கள் வேலை. இப்போ அந்த டிஎஸ்பி மேலே இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. டிஎஸ்பி மேலே பர்மிஷன் கேட்டிருக்கு சிபிஐ. அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணி நீ உள்ளே போடணும். நிக்கிதாவே நான் அரெஸ்ட் பண்ண நிக்கிதாவே நீ அரெஸ்ட் பண்ணல, பொய் புகார் கொடுத்தவங்கன்னு வந்துடுச்சு. லஞ்சம் வாங்கிட்டு அப்படியே விட்டு போகிறான்றது ஒரு தரப்பு, அதை கூட மன்னிக்கலாம். நீங்கள் வந்து அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு செய்யாத தப்புக்கு ஒருத்தனை போகிறீங்கன்னா அப்போ நான் வந்து கண்டிப்பாக வந்து இவர்கள் சமூகத்தின் முதல் எதிரிகள். இவங்க ஒன்றும் சாராய கடையை மூடணும்னு போராடின ஒரு பெண்ணை கன்னத்தில் அரைஞ்சார் ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியை வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து டிசியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அன்று ஒரு நாள் முழுவதும் அவரும் இன்னும் 2 காவலர்களும் தூத்துக்குடி நகரம் எங்கும் வேட்டையாடினார்கள். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கோடவுனில் பதுங்கி இருந்தவர்களெல்லாம் இழுத்து போட்டு சுட்டு கொன்றார்கள். ரோட்டை சுட்டு குருவி சுடுவது போல சுட்டார்கள். தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் அது, அவற்றை வைத்து சுட்டார்கள். இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் அல்ல, இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு ஒரு எலெக்ஷன் இல்லை, கண்டினியூஸாக அதுக்கப்புறம் திமுக 2 எலெக்ஷனை ஜெயிச்சுது. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டையே உலுக்கிய திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு வந்து பார்த்திங்கன்னா போலியாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அந்த நகை திருட்டுக்கான முகாந்திரமே இல்லை. அது வந்து காவல்துறை மரணமாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து சிபிஐ தரப்பு வந்து கோர்ட்டில் ஒரு வாதம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த நிக்கிதா அப்படின்றவங்க கொடுத்தது பொய் புகார் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கலாம்? ஆமாம், மிக முக்கியமான ஒரு திருப்பம். அது போலீஸ் கஸ்டோடியல் டெத்துன்றது சார்ஜ் ஷீட்டில் தெளிவாகிடுச்சு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த கேஸ் நினைக்கிறேன். அந்த புகார் கொடுத்த பெண்மணியோட புகார் போலியானதுன்னு சிபிஐ சொல்லிடுச்சு. ஒன்று அந்த இளைஞன் கொல்லப்பட்டது தற்செயலானதா அல்லது வந்து போலீஸ் அடித்து கொன்றார்களா என்பது முதல் கேள்வி. போலீஸ் தான் அடித்து கொன்றாங்க, இட்ஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் வைலன்ஸ்ன்றது சிபிஐ விசாரணையில் தெளிவாகிடுச்சு. அது அவங்க குற்றப்பத்திரிகையிலையும் எந்தெந்த காவலர்கள் அடித்து துன்புறுத்தி அந்த 27 வயது இளைஞனை கொலை செய்தார்கள் என்பதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பியூர் கஸ்டோடியல் டெத், இட்ஸ் அ மர்டர் ஆக்சுவலாக. போலீஸ் அடுத்த ஜெய்பீம் கதை தான். நடக்காத ஒரு விஷயத்துக்கு திருடாக ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க. ஆமாம். இட்ஸ் அ வெதர் இட் இஸ் திருடினாலும் நீ கொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, சட்டத்தை முன் நிறுத்துறது தான் உங்கள் வேலை. திருடலைன்றது 2வது பட்சம் தான், திருடானா திருடலையான்றது. அந்த இளைஞனுடைய சாவுக்கு காரணம், 27 வயது இளைஞனுடைய மரணத்துக்கு காரணம் போலீஸ் அடக்குமுறை, போலீஸ் டார்ச்சர் தான்றது தெளிவாகிடுச்சு. காவல்துறையினரால் அந்த இளைஞன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். நம்பர் 2, அந்த புகார் கொடுத்த அந்த லேடி, அவங்க கம்ப்ளைண்ட்டு நகை காணுன்ற கம்ப்ளைண்ட்டு பொய்யா உண்மையா? ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக இருந்தால், அவன் திருடினதும் உண்மையாக இருந்தால் கூட கொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இங்கே வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டும் பொய், நகையும் காணாமல் போல, அவன் திருடவும் இல்லை, ஆனால் அடித்து கொண்டு இருக்கீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டிஎஸ்பி தான் மேஜரான ஒரு ரோல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் வந்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கிட்ட கொடுக்கப்படுது. மானாமதுரையில் இருக்க டிஎஸ்பி, தனிப்படை டிஎஸ்பி, அதுவும் டைரக்ட் டிஎஸ்பி கூட தனிப்படை டிஎஸ்பி வந்து தான் எடுத்து இது பண்ணுறாரு. அவங்க டீம் தான் எடுத்து விசாரிக்குது, அடிக்குது, எல்லா டார்ச்சருமே பண்ணுறது, கொலை பண்ணு. ஆனால் டிஎஸ்பி மேலே நடவடிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம் தான் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்குலையுமே நடந்துருந்துச்சு. அந்த டிஎஸ்பி, அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்ரீதருக்கு டிஎஸ்பி ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே வந்துருந்துச்சு. தொடர்ச்சியாக காவல்துறை வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லை மீறி செயல்படுதான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மதுரையில் பல்பீர் சிங்ன்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல பிடுங்கிட்டாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. பல இடங்களில் என்கவுண்டர் மாதிரியான விஷயங்கள்லையுமே பல சஸ்பெக்ஷன்ஸ் வந்து இருக்குது.
காவல்துறை கைமீறி செயல்படுகிறதான்னு ஒரு கேள்வி வருது. ஆமாம், இந்த வழக்கில் வந்து நம்ம முக்கியமான பல அம்சங்களை வந்து ஆராய வேண்டி இருக்கிறது. தமிழக காவல்துறையில் புரையோடி போன பல தவறான போக்குகள், துரதிருஷ்டவசமாக புரையோடி போன பல தவறான போக்குகள் வந்து இதில் வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை காவல் எல்லைக்கு உட்பட்ட அந்த ஸ்டேஷனில் விசாரிச்சிருந்தால், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரித்திருந்தால் இந்த துயர சம்பவம் படுகொலை நடந்திருக்காது என்பது தான் விவரமறிந்த காவல்துறை அதிகாரிகளோட கருத்தாகவே இருக்கிறது. மாறாக அந்த வட்டத்துக்குட்பட்ட டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம், இந்த ஸ்பெஷல் டீம்ன்றது வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை விசாரிக்கிறது கிடையாது. ஒரு லேடி வந்து அவங்களோட நகையை பறி கொடுத்துட்றாங்க, இது எங்கே வேணால் நடக்கலாம். இட்ஸ் அ யூஷுவல் தெஃப்ட். முறை என்ன, உங்களுக்கு வந்து ரிட்ரஸல் என்ன, நிவாரணம் என்ன, நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வேலையை வந்து சம்மந்தப்பட்ட காவலர்களிடம் எஸ்ஐக்கிட்டேயோ கான்ஸ்டபிள்ஸ்கிட்டையோ ஒப்படைப்பார். நீங்கள் விசாரணை நடத்துங்கன்னுவாங்க. அவங்க கூட்டின்னு போய் விசாரிப்பான். அதில் உண்மை வெளியில் வரலாம், வராமல் போகலாம். அந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து காவலர்கள் வந்து அத்துமீறாங்கன்னா அதில் வந்து அதை தடுப்பதற்கான மெக்கானிசம் இருக்கும். மாறாக அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் தேவர் கெப்ட் இன் த டார்க்ன்றாங்க. இந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீமிங் போகுது. இந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம்ன்றது இந்த மாதிரியான வேலைகளுக்கு கிடையாது. அது எதுக்கு பெரிய பெரிய கிரைம்ஸு, பெரிய கிரைம் சிண்டிகேட்ஸு. இப்போ அவர் வந்து திடீர்னு டிஎஸ்பி வந்து முக்கியமான அவர் ரோந்தில் இருக்கும்போது, அவர் மட்டும் ரோந்தில் இருக்கார், அப்போ அவர்கிட்ட வந்து ஃபோர்ஸ் இல்லை. திடீர்னு அப்போ ஏதோ ஒரு பெரிய தகவல் கிடைக்குது, அவர் போய் இமீடியட்டாக பிடிக்கணுன்னா ஸ்டேஷன்லேருந்து வர வச்சு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் ஆகிடும் போது அவருடைய இருக்க டீம் வந்து ஸ்பாட்லேயே அவருடைய இருக்கும், அவங்க போய் அதை பிடிப்பாங்க. அந்த நோக்கத்துக்காக வந்தது, நல்ல நோக்கத்துக்கு. அது காலப்போக்கில் எப்படி மருவி போச்சுன்னா அதில் வந்து கரப்ஷன் ஊடுருவி போய் பிடிச்சவனை தூக்கி தப்பு பண்ணிட்டான்னா எவன் துடு கொடுக்குறானோ அவனை விடுதலை பண்ணுறது, துடு கொடுக்காதவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது, தப்பு செய்கிறவனை. பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அடித்தது வந்து அண்ணா நகர் கேஸில் இப்போ கண்டனம் தெரிவிச்சு நம்மளும் பல தடவை அதை பேசியிருக்கோம். இந்த ஸ்பெஷல் டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம்ன்றது வந்து அது அதான், அதாவது ஒரு விஷயம் ஆர்வி, அதாவது அம்பேத்கர் சொன்னதும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதி வச்சுட்டு கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு உயர்ந்த அரசியலமைப்பு சாசனமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் நாடு நாசமாக போகும். ஆனால் எவ்வளவு மோசமான சட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் வந்து உங்களுக்கு உன்னதமானவர்களாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும். அல்டிமேட்லி சட்டம் எப்படி இருந்தாலும், நல்லா இருந்தாலும் தவறாக இருந்தாலும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவன் வந்து யோகியனாக இல்லைன்னா அது வந்து ஒரு தோல்வியில், சோகத்தில், துன்பத்தில் தான் போய் முடியும். டிஎஸ்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குன்றது அது ஒரு கான்செப்ட். அது வந்து டிஎஸ்பிக்கோ எஸ்பிக்கோ ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்குது. குறிப்பாக டிஎஸ்பிஸ்க்கு வந்து தனிப்படை அப்படின்றது, தனிப்படையோட வேலைன்றது வந்து ரெகுலர் போலீஸ் செய்யக்கூடிய வேலையை தவிர்த்து அடிஷ்னல் கிரைம்ஸு, முக்கியமான கிரைம்ஸ், ஏதோ பெரிய கிரைம்ஸ், அந்த பெரிய கிரைம்ஸை வந்து டிஎஸ்பி விசாரிக்கிறாரு. அல்லது திடீர்னு அவருக்கு தகவல் வருது இங்கே ஏதோ ஒரு பெரிய இது நடக்குதுன்னு போது லோக்கல் போலீஸ்லேருந்து ட்ரா பண்ண முடியாது, இமிடியேட்டாக கிராக் பண்ணணும் போது அதை போய் கிராக் பண்ணுறதுக்கு தானே ஒழிய இந்த மாதிரி துட்டை வாங்கின்னு தப்பு பண்ணவனை தப்பை விடுறதும் தப்பு பண்ணாதவனை கொலை பண்ணுறதும்ன்றது சிஸ்டம் எவ்வளோ தூரம் ராட்டனாக இருக்குன்றது. இந்த கேஸை அந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம் விசாரிச்சிருக்கவே கூடாது. அது ரெகுலர் போலீஸ் அது ரெகுலர் போலீஸ் விசாரிச்சிருக்கணும். அங்கேயே இந்த பிரச்சனை வருது. அதனால தான் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பிரச்சனை வந்தோடனே ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷனாக எல்லா தனிப்படையும் கழிச்சிட்டாங்க. இது இந்த ஆமாம், இது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்களே, ஒன்று இந்த எண்டு போகிறது இல்லை அந்த எண்டு போகிறது, ரெண்டுமே தப்பு. உங்களுக்கு பெண்டில் வந்து நடுவில் இருக்கணும். சங்கர் ஜிவால் என்ன பண்ணார், அப்போ மொத்தத்தையும் கழிச்சு விட்டார், எல்லாத்தையும் கழிச்சிட்டாரு. ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி போய் அட்டூழியம் பண்ணுறாங்க. ஏன்னா பல இடங்களில் வந்து இந்த ஸ்பெஷல் டீம்ஸ், டிஎஸ்பி தலைமையிலான ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து பெரிய அட்டூழியங்களை பண்ணிட்டு இருந்தது. காசு கொடுத்து எவனா துடு கொடுத்தானா அவனை விட்டுறது, துடு கொடுக்கலன்னா அப்பாவியை போட்டு மிதிக்கிறது, காசு வேணும்னா போய் வந்து குக்கப் சார்ஜஸ் போடுறது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அது ஒரு எல்லை மீறி போய் கடைசியில் ஒரு கொலையிலேயே முடிஞ்சிருக்கணும் போது கழிச்சே விட்டாங்க. இப்போ அந்த டிஎஸ்பி மேலே இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. டிஎஸ்பி மேலே பர்மிஷன் கேட்டிருக்கு சிபிஐ, ஆக்ஷன் சண்முக சுந்தரம் மேலே.
சார்ஜ் ஷீட்டில் அவரை நேம் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணி நீ உள்ளே போடணும். நிகிதாவே நான் அரெஸ்ட் பண்ண நிகிதாவை நீ அரெஸ்ட் பண்ணல, பொய் புகார் கொடுத்தவங்கன்னு வந்துடுச்சு. புகார் கொடுத்தவங்கள விட இந்த படுகொலைக்கு காரணமான அந்த தனிப்படையோட தலைவர் டிஎஸ்பியை எப்பயோ தூக்கியிருக்கணும் சிபிஐ. மேபி வரும் நாட்களில் அந்த நடவடிக்கை தொடரலாம். இது சிஸ்டத்தோட கோளாறு தானே உங்களுக்கு வந்து. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஜட்ஜி நேற்று ரொம்ப கண்ணீர் மல்க தான் சொல்லியிருக்கார். ஒரு அப்பாவியை கொலை பண்ணியிருக்கீங்கன்னா யூ மஸ்ட் பி டாட் அ லெசன். சம்மந்தப்பட்ட காவலர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படணும். விலை மதிப்பில்லாத மனித உயிர் இல்லையா? இல்லை, இவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டு பெயிலும் கேட்டு அவங்களால எப்படி இது பண்ண முடியுது? அதான் மனித மிருகங்கள் தானே. லஞ்சம் வாங்கிட்டு அப்படியே விட்டு போகிறான்றது ஒரு தரப்பு, அதை கூட மன்னிக்கலாம். நீ வந்து அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு செய்யாத தப்புக்கு ஒருத்தனை போகிறீங்கன்னா அப்போ இவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவர்கள் சமூகத்தின் முதல் எதிரிகள் இவங்க. ஆகவே இவர்களை வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள மஸ்ட் பி ஃபார் லைஃப் தே மஸ்ட் பி இன் ஜெயில். வாழ்நாள் முழுவதும் அவங்கள இயற்கை சாவு வர வரைக்கும் இதை செய்தவர்கள் சிறையில் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்டில் கொலை பண்ணிடுறவனை மன்னிச்சிடலாம். அவன் ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சி பொங்க கொண்டுட்டான்னு மன்னிச்சிடலாம். அல்லது வந்து ஏதோ ஒரு தத்துவத்துக்காக புத்தி மயங்கி போய் கொலை பண்ணுறவனை கூட மன்னிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு சித்திரவதை பண்ணி அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கொலை பண்ணுறதுன்றதெல்லாம் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல, காவல்துறை மீதான நம்பிக்கை என்பது இதில் ஆல்ரெடியே காவல்துறை மீதான நம்பிக்கை வந்து அதில் பாதாளத்திற்கு இருக்குது. இப்போ எக்கச்சக்க செக்ஷுவல் கிரைம்ஸில் போலீஸ்காரங்க வந்து கன்விக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இது வந்து உங்களுக்கு வேலையே பயிர மீற கதை தானே. ஒரு அப்பாவியை வந்து நீ வந்து அவன் வாங்கின பணத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கிட்டையோ நீ வந்து அடித்து கொல்றன்னா இது நாளைக்கு இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. அப்போ த பனிஷ்மெண்ட் மஸ்ட் பி டெட்ரண்ட். இல்லை, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கின் போது திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்போ இருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுக ரொம்பவே ஆர்வமாக வந்து செயல்பட்டுருந்தாங்க. ஆனால் திமுக கவர்மெண்ட் வந்து ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்ட கஸ்டோடியல் டெத் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு கவர்மெண்ட்ஸ் மாறினாலும் இது மாறதில்லைன்றப்ப வேறு என்ன ஒரு ரெசல்யூஷனாக? போலீஸ் ரிஃபார்ம்ஸ் தாங்க. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. எடப்பாடியோ ஸ்டாலினோ யார் மாறினாலும் போலீஸ் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படியே தானங்க இருக்குது. சல்யூட் மட்டும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மதுவிலக்குக்கு வேணும்னு போராடி கடைகளை மூடணும், சாராய கடையை மூடணும்னு போராடின ஒரு பெண்ணை கன்னத்தில் அரைஞ்சார் ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியை வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து டிசியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க, டெப்டி கமிஷனாக ப்ரொமோட் பண்ணி எங்கே போடுறாங்க தெரியுமா? ஸ்டாலின் தொகுதியில் போடுறாங்க. இந்த கேலி கூத்துக்கெலாம் என்னங்க பதில்? ஒரு பெண்மணியை, போராடுற பெண்மணியை நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போடு, ஓங்கி கன்னத்தில் அரைகிறாரு. அந்த அதிகாரி வந்து பதவி உயர்வு பெற்று எடப்பாடி பீரியடில் போராடிய பெண்களிடம் அத்துமீறிய ஒரு காவல்துறை அதிகாரியை ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ப்ரமோஷன் கொடுத்து ஸ்டாலின் தொகுதியிலேயே நீங்கள் உயர் அதிகாரியாக போடுறீங்கன்னா அப்போ என்ன கவர்மெண்ட் இது? அப்போ யாரை வந்தாலும் கவர்மெண்ட் வந்தாலும் ஆட்சி மாறப்போகிறது கிடையாது, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போகிறது கிடையாது. மறந்துடாதீங்க, ஒரு அரசாங்கத்தோட தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட காவலர்கள் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு பதவி உயர்வு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியாது. அவங்க அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டில் மற்ற எல்லா ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்கிட்டு அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணுன்ற அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அரசுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் அதை மறுக்கல. ஏன்னா எனி என்கொயரி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், நாட் பைண்டிங் இன் நேச்சர். அது வெறும் சிபார்ஸ் தான். பட் மாரலி ஸ்பீக்கிங், தார்மீக ரீதியில் ஒரு அதிகாரி மேலே கூட நடவடிக்கை எடுக்கலாம், மாற அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன். ஒரு அதிகாரி கன்னத்தில் அரைகிறாரு ஒரு பெண்மணியை, போராடுற பெண்மணியை. அன்றைக்கி திமுக குதிக்குது, எடப்பாடி பீரியடு. ஆட்சி மாறணும்னா அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவர் இருக்கார். பாண்டியராஜன் முதலமைச்சர் தொகுதியிலே நீங்கள் அதிகாரியாக டிசியாக ப்ரமோட் பண்ணி போடுறீங்கன்னா அப்போ வெக்கக்கேடாக இல்லையா இது? அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து காவல்துறை மீதான சாமானியனோட நம்பிக்கையை வந்து சிதறடிக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அதை விட அஃப்கோர்ஸ் பாண்டியராஜன் இன்சிடெண்ட்டை விட மோசம் அஜித்குமார் இன்சிடெண்ட். அங்கேயாவது அடித்தாங்க, சரி ப்ரமோஷன் வாங்கினா போனால் ஓகே. இது உயிர் போயிருக்குல்ல, விலை மதிப்பில்லாத ஒரு உயிர் போயிருக்கு. அப்பாவி தப்பே செய்யாதவன். இது என்ன நாடா சுடுகாடா இது? முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குறாரு அவங்க அம்மா கிட்ட, சாரிம்மா அப்படின்ற. முதலமைச்சரே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொடுமையை நிகழ்த்திய ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த செட்டப்பு, அவங்களுக்கு என்ன தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க? இப்போ பல இடங்களில் பெரோக்ராட்ஸ், இந்த பக்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த பக்கம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் சரி,
அஃபிஷியல்ஸ் மாற்றுறதை இல்லை அஃபிஷியல்ஸ் தண்டிக்கப்படுறதை கூட இருக்கிறவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா கேசஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள், ஊழல் சார்ந்த விஷயங்கள், ஐஏஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க ப்ராப்பரான கன்சர்ன் கிடைக்க மாட்டேன்ற மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இல்லை அதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பியர் ப்ரெஷர்ன்றீங்க. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு செய்கிறாருன்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க எந்த அரசும், அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், தயங்குறதுக்கு காரணம் மற்ற காவல்துறை அதிகாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அவங்களோட மொரால் போயிடும், நம்ம எதுக்கு வந்து அதை கையை வைக்கணும் நம்ம அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு அன்ரெஸ்ட் உருவாயிடும் அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா ஓவரால் சமூக நீதின்றது என்ன, ஓவரால் ஜஸ்டிஸ்ன்றது என்ன? பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் போலீஸ் அதுதான் நான் வரேன் நான் உங்களுக்கு. அதாவது ஒரு அதிகாரி தவறு செய்கிறார், பெரிய அளவில் தவறு செய்கிறார், அது சட்டத்தின் முன் நிரூபிக்கப்படுது. ஆனால் அந்த அதிகாரி மீது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நடவடிக்கை எடுங்கன்னு ஊன்னு குதித்த ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆன உடனே அந்த அதிகாரியை கண்டுகொள்ளாமல் விடுவது மட்டுமல்லாமல் அவரை ப்ரமோஷன் கொடுத்தும் குஷிப்படுத்துது. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் லாபி இருக்கு இல்லையா, போலீஸ் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், அதை வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும், அதிமுக ஆட்சியில் இருந்தாலும், திமுக ஆட்சியில் இருந்தாலும் பகைத்து கொள்ள விரும்புவதில்லை. ஏன்னா போலீஸ் நினச்சதுன்னா நம்மளை கவுத்துருன்ற பயம் எல்லா முதலமைச்சருக்கும் இருக்குது, எல்லா அதிகாரிகளுக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் நாங்கள் வந்தோன்னா ஒருத்தர் தப்ப முடியாத ஊன்னு பேசாத வீர வசனம் கிடையாது திமுக. அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து வழக்கமாக இதுவரை நான் அறிந்த வரையில் சுதந்திர இந்தியா வரலாறுல என்னால் உறுதியாக சொல்ல முடியும், குறிப்பாக தமிழ்நாட்டில் என்னால் சொல்ல முடியும், கடந்த 40 ஆண்டுகளில் எந்த ஒரு ஜுடிஷியல் கமிஷனும் போலீஸ் மேலே குற்றம் சுமத்துனதுன்றது ரொம்ப 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 குறைவு. மற்ற சிவிலியன் நிர்வாக அதிகாரி அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே, சிவில் அதிகாரிகள் மேலேயும், சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும், பொதுமக்கள் மேலேயும், தன்னார்வ குழுக்கள் மேலேயும் தான் வந்து அவர்கள் வந்து இந்த ஃப்ரேமிங்கிறது போய் நிற்கும், குற்றம் சுமத்துவார்கள். இல்லாமல் டைரக்டாக போலீஸை இவங்க தான் காரணம், இவர்கள் வந்து மிருகத்தனமாக நடந்து கொண்டார்கள் என்ற குற்றம் சுமத்தியது ரொம்ப ரொம்ப குறைவு. 99 தாமிரபரணியில் 19 பேர் துப்பாக்கி சொல்லப்பட்ட விஷயத்தை கூட அப்படி செய்யலை. ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு ஒரு 35 இயர்ஸ் 40 வருஷமோ 35 வருஷத்தில் நான் உட்பட எல்லாத்தையுமே சொல்கிறேன், டைரக்ட் அட்டாக் வந்து போலீஸ் மேலே. யார்? அருணா ஜெகதீசன் சொன்னது. அதில் வந்து அன்னைக்கு ஐஜியாக இருந்தவர் மேலே, அன்னைக்கு டிஐஜியாக இருந்தவர் மேலே, அன்றைக்கி கான்ஸ்டபிள் வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னா அவர்கள் வந்து மிருகங்களாக நடந்து கொண்டார்கள்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. யார்? அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் சொல்லுது. அதில் குறிப்பாக ஒரு கான்ஸ்டபிள் வந்து சுடலை கண்ணுன்றவர் வந்து அந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அன்று ஒரு நாள் முழுவதும் அவரும் இன்னும் 2 காவலர்களும் தூத்துக்குடி நகரம் எங்கும் வேட்டையாடினார்கள். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கோடவுனில் பதுங்கி இருந்தவர்களெல்லாம் இழுத்து போட்டு சுட்டு கொன்றார்கள். ரோட்டை சுட்டு குருவி சுடுவது போல சுட்டார்கள். தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் அது, அவற்றை வைத்து சுட்டார்கள். இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் அல்ல, இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அன்றைய ஐஜியாக இருந்து இப்போ டிஜிபி வந்து ரிட்டையர் ஆன சைலேஷ்குமார் யாதவ்லேருந்து அந்த சுடலக்கண்ணு வரைக்கும் அந்த அம்மா ஜட்ஜி அம்மா அருணா ஜெகதீசன் தெளிவாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை அசம்பிளியில் டேபிள் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரண்ட் லைனில் லீக் ஆகிடுது. அதுக்கு பிறகு இவங்க அது அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு ஓராண்டு கழித்து தான் வந்து கவர்மெண்ட் வந்து அசம்பிளியில் அதை தாக்கல் பண்ணுது. எப்பயுமே ஒரு என்கொயரி கமிஷன் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணும்போது அதோடு சேர்த்து ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டும் செய்யணும். இவங்க அதுக்கு அசம்பிளியில் தாக்கல் பண்ணுறதுக்கு முதல் நாள் கேபினெட் கூடி, ஸ்டாலின் தலைமையில், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கூடிய கேபினெட்டு அவங்க கொடுத்த மற்ற ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகையை 2 மடங்கு ஆக்கணும், இந்த சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான வேறு சில ஒத்திகைகள், இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதெல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ரெக்கமெண்டேஷனை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு கேபினெட் டிசைட் பண்ணுது. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, நான் அதை மறுக்கல. The cabinet, the government has a right to take the decisions because any recommendation of an inquiry commission is only recommendatory in nature, not binding in nature. எந்த ஒரு விசாரணை கமிஷனுடைய பரிந்துரைகளுமே அவை சிபார்சு மட்டுமே, அவை அரசை கட்டுப்படுத்தக்கூடியவை அல்ல. லீகலி தே ஆர் கரெக்ட், பட் மாரலி. அதுவும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு ஒரு எலெக்ஷன் இல்லை,
கண்டினியூஸாக அதுக்கப்புறம் திமுக 2 எலெக்ஷனை ஜெயிச்சுது, 19 அண்ட் 21. 24 யாரோ பேர் அதை பற்றி அதை விட்டு 24 இல்லை, ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளியை ஜெயிச்ச திமுக போலீஸ் லாபி எப்படி காப்பாற்றுச்சுன்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். மாறா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 19 ரூபா, அதாவது வந்து ஒரு பட்டும் படாமல் அவங்க மேலே வந்து ஒரு 4 நாளைக்கு ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ணுறது, துறை ரீதியான நடவடிக்கை, காத்திருப்போர் பட்டியல் எவ்வளோ நாளைக்கு, 3 நாளைக்கு. அதில் அன்றைக்கி ஐஜியாக இருந்தவர், துப்பாக்கி சூடு நடத்திய ஐஜியாக இருந்தவர் ஏடிஜிபிஐ டிஜிபிஐ ரிட்டையர் ஆகிட்டார். அன்றைக்கி டிஜியாக இருந்தவர் ஐஜி ஆகிட்டார், கூடிய சீக்கிரம் ஏடிஜி ஆக போகிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ப்ரமோஷன். ஆல்ரெடி ஏடிஜிபியாக இருந்து நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து இட் வாஸ் அ போலீஸ் ப்ரூட்டாலிட்டின்றது அன்யூஷுவல் ரிப்போர்ட். ஏன்னா வழக்கமாக எல்லா என்கொயரி கமிஷனும் போலீஸை காப்பாற்றும், போலீஸ் லாபியை காப்பாற்றும். அது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு ரிப்போர்ட். இவங்க டைரெக்டாக இன்வால்வ்டு, குருவி சுடுவதை போல இவர்கள் அப்பாவி மக்களை சுட்டு கொன்றார்கள், தேடி தேடி மக்களை கொன்றார்கள்னு ஒரு ரிப்போர்ட் வருது. எந்த நடவடிக்கையும் இந்த கவர்மெண்ட் எடுக்கல. எந்த கவர்மெண்ட்னா அந்த இன்சிடெண்ட்டை வச்சு 2 எலெக்ஷனை ஜெயிச்ச திமுக எடுக்கல. குறிப்பாக ஃப்ரண்ட் லைனில் போராடினவங்க மட்டும்தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க பெரும்பாலும். அப்போ தேடி தேடி சுட்டாங்கன்ற விஷயம் வேற கூட வச்சா தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம இது எதுக்கு சொல்கிறோன்னா, அஜித்குமார் இன்சிடெண்ட்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வந்து தப்பு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கின்றோம். போலீஸ் வந்து எல்லா அரசாங்கத்துக்குமே போலீஸுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனு. போலீஸ் இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல எங்கே போகிறோன்னா போலீஸுக்கு தான் போகிறோம். யூ கான்ட் லிவ் வித்தவுட் போலீஸ். ஏன்னா வந்து யுவர் ஃபஸ்ட் ரிலீஃப் வில் பி ஃப்ரம் போலீஸ் தான். கோர்ட்டுக்கோ ஜுடிஷியரியோ அவனோட ஃபஸ்ட்டு ரிலீஃப் எங்கே கிடைக்கும்னா போலீஸில் தான் கிடைக்கும். போலீஸ் இல்லாமல் வாழ முடியாது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அங்கே வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய தவறுகள் யாராக இருந்தாலும் ஒன் ஹேவ் டு ஒபே பை தி கான்ஸ்டிடியூஷன். ஹவெவர் ஹை யூ ஆர், த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவ் யூ. இட் இஸ் நாட் ஈவன் த பார்லிமெண்ட், நாட் ஈவன் த சுப்ரீம் கோர்ட், இட்ஸ் த கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் பிகர். அப்போ அங்கே வந்து இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்கும்போது நடவடிக்கை எடுக்க எந்த ஒரு அரசு தயங்குதோ, காவல்துறையை வந்து காப்பாற்றுதோ, அந்த அரசு வந்து அழிவு பாதையில் போகுதுன்னு அர்த்தம். இதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனிவே அஜித்குமார் இன்சிடெண்ட்டில் வந்து சட்டத்தின் மீதான நம்பிக்கையை அந்த ஏழை தாய், அஜித்குமாரை இழந்த அந்த ஏழை தாய், அவள் வடித்த அந்த கண்ணீருக்கு என்ற ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார். அது ரொம்ப பெரிய ஒரு சம்பவம், அது கண்ணியமான சம்பவம். ஒரு நாட்டின் முதலமைச்சர் வந்து மன்னிச்சிடுங்கம்மான்னு சொன்னது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். நான் மறுக்கலை, அதை வந்து முதலமைச்சர் பாராட்டுக்குரியவர். பட் ஓவராலாக புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, காவல்துறை உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், இது இந்த அரசாங்கத்துக்கு பெரிய சவாலாக வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அருவி நான் சொல்கிறேன், ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சவால் போலீஸ் தான். லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் சப்ஜெக்டாக மாறிட்டு இருக்குது. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். 6 மாதமாக டிஜிபி இல்லை. ஐ திங்க் இதை சரி பண்ணலைன்னா வரும் தேர்தலில் இந்த அரசு அதற்கான விலையை கொடுக்கும். கண்டினியூஸ் கேஸஸ் சிபிஐ நோக்கி நகர்ந்துட்டு, ஆம்ஸ்டாங் படுகொலையிலேருந்து எல்லா கேஸஸுமே சிபிஐ நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. எஸ், சம்பந்தப்பட்டவர்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதை எவராலும் தவிர்க்க முடியாது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் நேற்று எங்களுக்கு நன்றி. நன்றி.